ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட கடகராசிக்காரர்கள் கடந்த டிசம்பர் 2023 அசிங்கங்கள், அவமானங்கள், தேவையற்ற கெட்ட பெயர்கள், பொருளாதாரத்தில் சுணக்கங்கள், முடக்கங்கள், மொத்த அவதியும் பெற்றீங்க. இந்த மொத்த அவதியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026. விடுதலை, விடுதலை, வெற்றி, வெற்றி, வெற்றி. கடுமையான மனோதிடம் கொண்டவங்க அப்படியேற்பட்ட கடகராசி. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற இடம். கடுமையான வில் பவர் கொண்டவங்க. ஆனாலும் அப்படியேற்பட்ட கடகராசிக்காரங்களை அஷ்டமத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் ராகு பகவானும் ஆட்டி படைச்சி தெருவுக்கு கொண்டு வந்து விடாத நிலைமையில் இருந்தவங்களுக்கு 6/3/2026 வெற்றி, வெற்றி, வெற்றி. எது வரையிலும் 24/4/2028 வரையிலும். அப்போ இந்த காலகட்டங்கள் தொட்டது எல்லாம் பொன் ஆகக்கூடிய காலகட்டங்கள். இத்தனை நாளாக புண் ஆணுச்சு, இனி பொன் ஆகக்கூடிய காலகட்டங்கள். என்ன ஒன்று கடகத்துக்கு 12ல் குரு இருக்கார். அவர் சனிப்பெயர்ச்சி ஆன 2 மாதத்தில் இதுக்கு வந்துடுறாரு, ராசிக்கு வந்துடுறாரு. எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அந்த காலகட்டங்களில், இந்த காலகட்டங்களில் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இடமாற்றம் விரும்பியோ விரும்பாதமோ இடமாற்றம் கிடைக்கும். அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். சரி, அடுத்தது
ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. அந்த 9ல் வந்திருக்கிற சனி பகவானை உங்களுடைய ராசியில் இறங்கக்கூடிய குரு, உச்சம் பெற்ற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு, தன்னுடைய வீட்டையும் பார்க்குறாரு. அவர் எத்தனை மாதம் இருப்பார் அப்படின்னாக்கா சற்றே இருக்கக்கூடிய 5 மாதம் இருப்பார். அப்போ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடும், இழந்த புகழ்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலியமாகவும் குரு பெயர்ச்சி மூலியமாகவும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏற்கனவே ராசியில் 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகுவை 12லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, 2 மாதம் கழித்து வராரு. அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் படிக்க முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உண்டான வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குமா? பொருளாதாரமும் நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரு, அவரே அவரோட இடத்த பார்க்குறாரு. எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 1 3ஆம் பார்வை, 2 7ஆம் பார்வை, 3 10ஆம் பார்வை. அப்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசி. அந்த ரிஷபராசியை சனி பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் சற்று சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் அது தாங்கக்கூடிய தன்மையோடு இருக்குமா? தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரிய எதிர்பார்த்த லாபம் கிடைக்காட்டிலும் வேண்டிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மைன்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, அதே போல் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அதே போல் இந்த பன்னீர் இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கொடுப்பார். என்ன கொஞ்சம் உழைப்பை கூட்டுவார். அடுத்தது கிடைக்க வேண்டிய புகழ்கள் அத்தனையும் கிடைக்கும். 9ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடியது. அடுத்தது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். இதை தவிர சனி பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வை 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தக்க கன்னியை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான தனுரை பார்க்குறாரு. இந்த 7ஆம் பார்வையும் இந்த 10ஆம் பார்வையும் கன்னியையும் தனுரையும் பார்க்கறது கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை தருவார்ன்றதை நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. கடகராசியை பொறுத்தவரையிலும் 7 8 அதிபதி. அதனால் முடிந்த அளவுக்கு பிரச்சனையை ஒரு 2.5 வருஷமாக கொடுத்து கொன்று எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது உடல் நலத்தில் பிரச்சனை, தேவையில்லாத கூட்டாளிகள், கூட்டாளிகள் மூலியமாக பிரச்சனைகள், இந்த 2.5 வருஷம் அவர்கள் மூலியமாக மிகுந்த அடி, பொருளாதாரத்தில் சரிவு, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஞானியாகவே மாறியிருப்பீங்க. என்னென்ன அடி விழுந்து யார் கூட இருக்காங்க யார் கூட இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாறுதல்களே உங்களுடைய மனநிலையில் வந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல போகக்கூடிய சனி உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுப்பார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம். அதனால் தந்தையின் மூலியமாக ஒரு கை தூக்கி விடக்கூடிய அளவிற்கு ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11 3 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்குது. இந்த 3 ஆகோகலிஸ்தான். அதனால் பார்த்தோம்னா பண வரவுன்றது நிச்சயமாக வந்துடும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பணத்தின் மூலியமாக வெற்றியை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாறுதல்கள் வரும். முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இந்த கலைஞர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும்
இப்போ பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால போட்டித் தேர்வு அந்த விஷயத்தில் நிச்சயமான வெற்றி இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, அதாவது புதிய கடன் வருதுன்றீங்களே, என்ன சார் இப்போ தான் வந்து பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, திருப்பியும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும்ன்றீங்களன்னா, சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும். அது தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை மாற்றம் இருக்கும், வேலையில் ஏற்றம் இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர போட்டிகளில் நிச்சயமான வெற்றி இருக்கும். இருப்பினும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உடல் நலத்தை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உடல் உழைப்பு ரொம்பவுமே நல்லது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறார். இவ்வளோ நாளாக ஒன்றுமே இல்லை, பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால வெற்றிகள் குவியும், நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்பு. நிச்சயமாகவே உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய மாற்றம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக பணவரவு நிச்சயமாக ஆதாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையினுடைய உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன வழிபாடு, என்ன எளிய பரிகாரங்கள் செஞ்சால் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சரி, எந்த சனீஸ்வர பகவான்கிட்ட போனால் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க, தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய வழிபாடுக்கூடிய இடம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை. இந்த 6/3/2026 24/4/2028 ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணும். அப்படி இது பண்ணும் பொழுது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர முடியுமா? வெளியில் வர முடியும். சரி சாமி, எனக்கு தேனி பக்கத்தில் குச்சனூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும், சனிக்கிழமையோட ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்றது 6/7 வருது சனி ஹோரை. அப்போ 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணணும். நம்பர் 2, மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு 1 எள் சாதம் அல்லது தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். சாமி, எனக்கு அது பண்ணுறதுக்கு முடியலை அப்படின்னாக்க 6/3/2024 24/4/2028 வரையிலும் ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த சொல்லக்கூடிய சனி காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத், இதை டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லணும். 8 ட்ரிப்பு வீட்லேயே இருந்து சொன்னோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகும். சரி, இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், கிடைக்கக்கூடிய தீமைகளை கன்க்ளூஷனாக நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். அதாவது தேர் இஸ் எ லைட் இன் டனல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருட்டு குகையில் சென்று கொண்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய வெளிச்சம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு ஒளி தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அனுகூலமான விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க படிக்கிறதுக்குன்னு நிச்சயமாகவே வெளிநாடு போய் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய கடன் அமையும்,
உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற சவகாசத்தை விட்டு ஒழிப்பதும் அதன் மூலியமாக வந்த பிரச்சனைகளை விட்டு நகர்ந்து வருவதும் ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்கள் 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.